அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை தந்த தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். காலை வேளையிலே உங்களோடு வேத வசனங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதாகமத்தின் அடிப்படை தத்துவமே பரிசுத்த ஆவியானவரை குறித்தது தான். ஏன்னா ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருளிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லியிருக்கு. ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் இணைந்து தான் அங்கே ஒரு கிரியேஷன் நடக்குது. அதுதான் வெளிச்சம். ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் இணைந்த உடனே கிரியேஷன் என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உருவாகுது. அதுபோல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தில் அச்சாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று வேத வசனம் சொல்லுது. அச்சாரம்னா அட்வான்ஸாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வராரு. எப்பொழுது வராரு? நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் வராரு. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாச்சு. நம்ம வேத வார்த்தைகளை படிக்க வேதாகமத்தை படிக்க என்ன ஆகுது? அங்கே ஒரு பிரகாசம் உண்டாகிறது. இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் நம்ம வேதாகமத்தை படிக்க தேவனுடைய வார்த்தையும் இணைந்து நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது. நம்ம இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிதியோனா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், தாவீதுக்கு அருளப்பட்ட அனைத்து சங்கீதங்களும் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அனைத்து சங்கீதங்களையும் எழுதினார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அவர் வேறு ஒரு சங்கீதத்தையும் அவர் எழுதல. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே அனைத்து சங்கீதங்களையும் எழுதினார். கிதியோன் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடையே கோழையாக இருந்த கிதியோன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய இராணுவ தலைவனாக மாறி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். தானியேலா இருக்கட்டும், எல்லாருமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்புதான் அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க. தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அநேக அதிசயங்களை செய்தார். சுவிசேஷகத்தை ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பும் பரிசுத்த ஆவியானவர் மூலமே சீஷர்களுக்கு அநேக ஆலோசனைகளை கூறினார் என்று லூக்காம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்புதான் தைரியமாக யூதர்கள், கிரேக்கர்கள் ரோமர்கள் முன்பாடி தைரியமாக சுவிசேஷத்தை, வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியாது. நீங்களும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், குடும்பத்தில் எப்படி ஒரு தலைவனாக இருந்து குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும், நம்ம சபை விசுவாசிகளோடு எப்படி பழகணும், புறஜாதியாரோடு எப்படி பழகணும், எல்லா ஒழுக்கங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றோம் சொல்லி ஒரு தவறான கருத்து இருக்கு. அப்படி இல்லை. வேதாகமத்தின் படி பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு வரக்கூடிய பண்புகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நல்லடக்கம், இச்சையடக்கம், நற்குணம், தாழ்வு மனப்பான்மை, இந்த நற்குணங்கள் தான் நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டோமானால் இந்த அனைத்து நற்குண பண்புகளும் நம்மளுடைய இருதயத்தில் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரு பரிமாண வளர்ச்சி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது இந்த நற்பண்புகள் நமக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்நிய பாஷை பேசுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நோய்களை குணமாக்குவோம், அடுத்து மரித்தோரை உயிரோடு எழுப்புவோம், கிறிஸ்துவை போல நம்ம வெளிப்படலாம். எல்லாத்துக்குமே பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவை. அவர் நமக்குள் வாசம் செய்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எவன் ஒருவன் தாகமாய் இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன், அவனுக்கு நான் ஜீவ நீரூற்றை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம தாகமாக இருக்கணும். ஆவியானவரே எங்களுக்குள்ள செயல்படுங்கன்னு சொல்லி நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா அவர் உங்கள் ஜீவ நீரூற்றை போல் உங்கள் இருதயத்தில் ஊறிக்கொண்டே இருந்து நம்மளை வழி நடத்துவார். கிறிஸ்துவை போல் அநேக அதிசயங்களை செய்வதற்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்கும் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.